தர்மம் வழங்குவது அப்படி அல்ல, சக்காத் கொடுப்பதும் அப்படி அல்ல இல்லையா? கண்டில கணவனை இழந்தவர்கள் இல்லையா, மாத்திரத்துக்காக இந்த தர்மம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காது அந்த காரணத்தாலையா? ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுவாரா, ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுவாரா? சரி சாப்பிட்டு போட்டு அந்த 5 நாளைக்கு பிறகு அவர் எங்க போய் பிச்சை எடுக்கிற? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்டில் இருக்கிற தனவந்தர்கள், லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நான் பேச போற வார்த்தைகள் உங்களுக்கானது. கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் கேட்டுட்டு உங்க வேலையை செய்யுங்க. இந்த வீடியோ இந்த நோன்பு காலத்தில் போறது தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். நான் பேச போறது நீங்க அடிக்கடி வழங்குற உங்களுடைய தர்மத்தை பத்தி. நீங்க வழங்குற அந்த தர்மம் யாருக்காக வழங்குறீங்க? பாடசாலைக்கா, பள்ளிவாசலுக்கா, மദ്രസാக்களுக்கா? நீங்க தர்மம் வழங்குற அந்த இடங்கள்ல அத்தியாவசியமா தர்மம் தான் தேவை என்ற ஒரு நிலைப்பாடும் இல்லை. ஏன்னு சொன்னா அரபு நாடுகள்ல இருந்து அரபிகள் கூட அந்த இடங்களுக்கு உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த சமூகத்துல பெரும்பான்மையா பார்க்கப்படாத ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் ஏழைகள், அனாதைகள், கணவனை இழந்தவர்கள், கணவன் இருந்தும் கணவன் இல்லாதது போல் வாழ்பவர்கள். இங்க பாடசாலைக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா, அல்லது ஏதாவது ஒரு பொதுவான விடயத்துக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா இளைஞர்கள், அதாவது சமூக ஆர்வலர்கள் முன்னிற்பார்கள். ஏன்னு தெரியல, என்ன காரணம் என்று தெரியல. ஏன்னு சொன்னா அங்க உதவி செய்யறவங்களுக்கு, தர்மம் கொடுக்கிறவங்களுக்கும் சரி, அங்க முன்னின்று செயற்பாடுகளை செய்யறவங்களுக்கும் சரி பாராட்டுகள் கிடைக்கின்றது. நல்ல பாராட்டு, மேடையிலையும் பாராட்டுவாங்க, வெளியிலையும் பாராட்டுவாங்க. இதை செஞ்சது இன்னார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாராட்டுகள் தான் அங்க கிடைக்கும். ஆனா ஒரு ஏழைக்கு உதவி செய்ய போகல, பெற்றோர் இல்லாதவர்களுக்கு, தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு, கணவன் இல்லாதவர்களுக்கு, அப்படி தனிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய போகும்போது அவர்கள் உங்களை மேடை போட்டு பாராட்ட முடியாது, பாராட்டவும் மாட்டார்கள். அந்த பாராட்டுகள் கிடைக்காது அப்படிங்கிற சில காரணங்களுக்காகவோ தெரியல, இப்படி சமூகத்தில் கஷ்டப்படுற பல மனிதர்களை இந்த தனவந்தர்களுடைய கண்ணில யாரும் கொண்டு போய் காட்டுறதும் இல்லை. அந்த தனவந்தர்களும் இப்படியான இடங்களுக்கு போய் இப்படியான ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தோட பார்க்கறதும் இல்லை. எல்லா தனவந்தர்களையும் சொல்லல, இஹ்லாஸோட உதவி செய்யக்கூடிய நிறைய பணக்காரர்கள் இந்த நாட்டில் இருக்க தான் செய்யறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படியானவங்கள அல்ல, மாற்றமாக உதவி செய்யக்கூடியவர்கள். உதாரணமா அவர் கண்டியில இருப்பார், அவர் போய் ஜப்னாவில் உதவி செய்வார். ஆனா கண்டியில ஏழைகள் இல்லையா? கண்டியில கணவனை இழந்தவர்கள் இல்லையா? கண்டில வேற பாதிக்கப்பட்ட அனாதைகள் இல்லையா? அதே போல் இங்க குர்நாகல் இருப்பார், அவர் ஒரு காலில உதவி செஞ்சு கொண்டிருப்பார். அவருடைய ஊர்ல ஏழைகள் இல்லையா? கஷ்டப்படக்கூடியவர்கள் இல்லையா? அனாதைகள் இல்லையா? எதற்காக இந்த தர்மம்? யாரை ஏமாத்துறதுக்காக இந்த தர்மம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாருக்காகப்பா இந்த தர்மம் எல்லாம் வழங்குறீங்க? பாடசாலைக்கோ பள்ளிவாசலுக்கோ மദ്രസാக்களுக்கோ உதவி தேவைப்படலாம், சரி, அப்படியே வச்சுக்குவோம். ஆனா இந்த ஏழைகளுடைய நிலை என்ன? பெற்றோர் இழந்த அந்த குழந்தைகளுடைய, கணவனை இழந்த அந்த மனைவியினுடைய, குடும்பங்கள் இருந்தாலும் எந்த பொருளாதாரமும் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அவர்களுடைய நிலை என்ன? அவர்களை யார் தான் போய் உதவி செய்ய போறீங்க? சில நேரம் நீங்க உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். நான் அந்த உதவி செய்யக்கூடியவர்கள் இஹ்லாஸோட உதவி செய்யறவங்களை சொல்லல, ஏனையவர்களுக்காகத்தான் இந்த பேச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சமூக ஆர்வலர்கள் அவங்க இந்த தனவந்தர்களை போய் சந்திக்கிற டைம்ல அவங்க பேச போறது பொதுவான விடயங்களை பத்தி மட்டும்தான். அவங்களுடைய சமூகத்தில் ஏழைகள் இல்லையா? அவங்களுடைய சமூகத்தில் அனாதைகள் இல்லையா? அந்த அனாதைகளை பத்தின சிந்தனைகள் அந்த சமூக ஆர்வலர்களுக்கு இல்லையா? ஏன்னு சொன்னா அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காது அந்த காரணத்தாலையா? தெரியல. இஹ்லாஸோட வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம், இல்லை என்று சொல்லல. ஆனா பெரும்பான்மையானவர்கள் மெனக்கெடுவது, அதாவது பெரும்பான்மையானவர்கள் கடுமையாக கஷ்டப்படுவது இந்த பொதுவான விடயங்களில் மட்டும்தான். அப்ப தனிப்பட்ட ஏழைகளுடைய நிலை என்ன? அவர்கள் இந்த சமூகத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிச்சை எடுக்க போன பரவாயில்லையா? முஸ்லிம்கள் அல்லது ஏனைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேறு ஒரு சமூகத்திடம் போய் பிச்சை எடுப்பது பரவாயில்லையா? அது கௌரவமா? சக்காத் கொடுக்குறீங்க, சக்காத் யாருக்கு கொடுக்குறாங்கன்றே தெரியல. சக்காத் போட்ல ஒரு வருடம் முடிவுல அந்த வருடத்துக்கான மீத பணத்தை மிச்சம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஏன் மீதம் வருது? ஒரு வருட சக்காத் தொகையில எதற்கான மிச்சம்? அது எப்படி மிச்சம் வருது? அந்த சக்காத்தை கொடுக்கறதுக்கு சமூகத்தில் ஏழைகள் இல்லையா? அந்த சக்காத்தை வாங்க தகுதியானவர்கள் அந்த சமூகத்தில் இல்லாம எல்லாருமே கோடீஸ்வரர்களாக மாறிட்டாங்களா? ஏன் அந்த தர்மம் அங்க போய் சேருதில்லை? எப்படி நீங்க சக்காத் போட்ல மிச்சம் பிடிக்கீங்க? அது தெரியல. எந்த மார்க் அடிப்படையில் இதை செய்யறீங்கன்னு வழங்குதில்லை.
தர்மம் கொடுக்க போனா அல்லது சக்காத் கொடுக்க போனா என்ன செய்யறீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு குடும்பத்துக்கு அந்த அரிசி பேக்கு அல்லது அதோட சார்ந்த உணவுப் பொருட்கள் கொடுப்பீங்க. எத்தனை நாளைக்கு சாப்பிடுவார்? ஒரு 3 நாளைக்கு சாப்பிடுவாரா? ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுவாரா? சரி, சாப்பிட்டு போட்டு அந்த 5 நாளைக்கு பிறகு அவர் எங்க போய் பிச்சை எடுக்கிறார்? அப்படி நீங்க கொடுத்து பழக்கி தான் இன்றைக்கு இன்னொரு தனவந்தன் வந்து இன்னைக்கு தரமாட்டாரா, இன்னொரு பணக்காரன் வந்து இன்னைக்கு தரமாட்டாரா அப்படி என்று இந்த சமூகத்தில் நிறைய பேர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். தர்மம் வழங்குவது அப்படி அல்ல, சக்காத் கொடுப்பதும் அப்படி அல்ல. அந்த ஏழையை போய் சந்திங்க. நீங்க 1000 அரிசி பேக்கு கொடுக்குற அந்த காசை வச்சுக்கோங்க, அந்த ஏழையை போய் சந்திங்க. அப்படியான சமூகத்தில் நலிவானவர்களை போய் சந்திங்க. அவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய மாதிரி ஏதாவது உதவிகள் இருந்தால் செய்யுங்க. ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படி நீங்க ஒரு தொழில் வாய்ப்பை அந்த மொத்த காசையும் போட்டு ஒருத்தனுக்கு அந்த தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்த 5 வருஷத்துல அவன் சக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளா மாறுவான். இதுதான் சக்காத்தினுடைய உண்மையான நோக்கம். ஆனா நாம அப்படி செய்யறோம் இல்லையே, ஏன்னு தெரியல. நமக்கு அது விருப்பம் இல்லையா? அடுத்து அந்த ஏழை பணக்காரனை மாறுறது பணக்காரனுக்கு விருப்பம் இல்லையா? ஏன்னு வழங்குது இல்லை. நீங்க கொடுக்கறது அரிசி பேக், நீங்க கொடுக்கறது உணவுப் பொருள் ஒரு 5 நாளைக்கு தான் சாப்பிடலாம். ஆனால் அவனோட வாழ்க்கையை வளப்படுத்தினீங்கன்னு சொன்னா அவன் இன்னும் 10 பேருடைய வாழ்க்கையை வளப்படுத்துவான். இது இந்த நாட்டில் இருக்கிற தனவந்தர்களுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற ஷக்காத் போட்டில் இருக்கிறவங்களுக்கும் உரிய வீடியோ தான் இது. நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். ஷக்காத் போட்டில் மிச்சம் பிடிக்காதீங்க. மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு இந்த சமூகம் அப்படி செல்வந்த சமூகமாக மாறல. இன்னும் ஒரு வருடத்துக்கான சக்காத்தை நீங்கள் கொடுத்து முடிக்கணும். என்னோட சமூகத்தில் தேவை உடையவர்கள் நிறைய இருக்காங்க. அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய நண்பருக்கு தெரிந்த ஒருவர் ஊடாக நடந்த சம்பவம் இது. என்னுடைய நண்பன் அவர் வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர். அவருக்கு பொருளாதார பிரச்சனை வருது. அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கார், பொருளாதார பிரச்சனை வருது. மிகைத்த கடன் அவரை மூழ்கடித்து விட்டது. மிகைத்த கடனில் பாதிக்கப்பட்டுட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தன்னுடைய கௌரவத்தை தன்னுடைய சுய மரியாதையை இழந்து ஒரு சக்காத் போட்டுக்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கார். ஏன்? அவரும் சக்காத் பெற தகுதியான 8 கூட்டத்தாரில் அவர் முறார். ஏன்? கடனாளி அடிக்கார், மிகைத்த கடனோடு அடிக்கார். அந்த கடனை கொடுப்பதற்குரிய பெறுமதியை அந்த தொகையை சக்காத் போட்டுக்கிட்ட கேட்டிருக்கார். ஆனா அந்த சக்காத் போட்டு அவருக்கு அந்த தொகையை கொடுக்க மறுத்து விட்டது. அந்த கடனுதவி கேட்ட அந்த அரசாங்க உத்தியோகம் செய்கிற நபர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அவருடைய எந்த தவறான பழக்கமும் இல்லை. அவருடைய மிகைத்த கடன் உண்மையிலேயே அவருடைய குடும்ப செலவுக்கு அவருடைய கடன் மிகைத்து விட்டதால் அவர் கேட்ட உதவிதான் அது. ஆனா அந்த சக்காத் போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அவருடைய அந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. காரணம் என்ன? அவர் ஒரு அரசாங்க உத்தியோகம் செய்கிற அப்படி ஒரு நபராம். அரசாங்க உத்தியோகம் செய்கிற அந்த நபருக்கு அவர் சக்காத் வாங்க தகுதியான கூட்டத்தாரில் இருந்தாலும் அவருக்கு சக்காத் கொடுக்க கூடாது என்று சொல்லி மார்க்க சட்டம் எங்கே அவர் சொல்லுதா? அப்படி ஒரு சட்டம் இருக்குதா? நீங்க எல்லா 8 கூட்டத்தாரையும் சக்காத் பெற தகுதியான 8 கூட்டத்தாரையும் அதுல முதல் 2 கூட்டத்தார் இருக்காங்க இல்லையா, மிஸ்கின் பக்கீர், அவங்க 2 பேருக்கு அடிப்படைக்குள்ளால மற்ற 8 கூட்டத்தார் பெறணும் என்று நீங்க எதிர்பார்க்கீங்களா? அப்படித்தான் மார்க்க சட்டத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? அல்லது இறைவனுடைய சட்டத்தை நீங்க மாற்றி இருக்கீங்களா? அது தெரியல. எப்படி சக்காத் போட் இயங்குதுன்னு தெரியல. ஒரு சில சக்காத் போட் ஊர்ல இருக்கிற சில நாட்டில் இருக்கிற ஒரு சில சக்காத் போட் சரியா இயங்கலாம். ஆனா எல்லா சக்காத் போட்டும் அப்படி சரியா இயங்குறது இல்லை. ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு, ஒரு கணவனை இழந்த ஒரு விதவைக்கு உதவி செய்யக்கூட சில பேர் போகலாம். ஆனா கணவன் இருந்தும், அப்படி ஒரு பொறுப்பில்லாத கணவன் இருந்தும் பொருளாதார கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் முன்மாறதில்லை. காரணம் என்னன்னு தெரியல. கணவன் இருக்கிறது தான் காரணமோ தெரியல. கணவன் இல்லாத பெண்கள் மட்டும்தான் கஷ்டத்தில் இருப்பாங்களா? ஏழைகள் கஷ்டத்தில் இருக்க மாட்டாங்களா? இந்த சஹாபா சமூகத்தில் குடும்பங்களையே தத்தெடுத்தாங்களே, அந்த குடும்பங்களையும் ஆண்கள் இருந்தார்கள் தானே, அவர்களையும் வைத்து தானே தத்தெடுத்து அந்த குடும்பங்களை பராமரித்து வந்திருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படியே நடக்குதில்லை. அதாவது நீங்க ஒரு குடும்பத்தை தத்தெடுத்து பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சக்காத்தை சரியா கொண்டு போய் சேருங்க, உரியவர்கிட்ட கொண்டு போய் சேருங்க, அவருடைய வாழ்வை பலப்படுத்துங்க, அவனையும் ஒரு சக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனா மாட்டுங்க. அதுதான் இப்ப சமூகத்துக்கு தேவை. அண்மையில கூட ஒரு தகவல், இந்த புத்தளத்துல தகப்பன் இழந்து விட்டார், தாயும் படுத்த படுக்கையாக இருக்கிறார். அதே நேரம் மூத்த பொம்பளை பிள்ளைக்கும் ஏதோ ஒரு நோய்வாய், பெரிய நோய்வாய்ப்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம். இது சம்பந்தமா எந்த ஊடகங்களும் எந்த சமூக ஆர்வலர்களும் அதில் உதவி செய்யறதுக்காக துடிச்சு கொண்டிருக்கிறார்களான்னு எனக்கு தெரியல. சில நேரம் அந்த ஊர் சார்ந்த இளைஞர்கள், அந்த ஊர் சார்ந்த சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வேலைகள் தொடர்பான நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம்.
ஆனால் ஏனைய சமூகங்களில் இதை பேசுறது இல்லை. சமூக ஆர்வலர்களும் முன் வரதில்லை, தனவந்தர்களும் அதை போய் பார்க்கறதும் இல்லை. உங்கள்கிட்ட நான் சொல்ல வர விடயம் ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கிட்ட இப்போ இருக்கிற செல்வம் இறைவன் உங்களுக்கு தந்தது. அதில் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்பான். நீங்கள் யாருக்காக செலவழிக்கீங்க, எதற்காக செலவழிக்கீங்க, பெருமைக்காகவா, சமூக பாராட்டுக்காகவா செலவழிக்கீங்க? அப்படி இல்லை, இந்த சமூகத்தில் நலிவடைஞ்சிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை எழுச்சியடை செலவழிக்கிறீங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் படைச்சவன் உங்களை பணக்காரன் ஆக்கினவன் பார்த்துட்டு இருக்கிறான். பொறுப்போடு நடந்துக்கங்க, பொறுப்போட கட்டாயம் நடந்துக்கங்க.